ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சண்டே. ஸோ காலையில் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இவன் பாருங்கள் கீழே இறங்கி போயிட்டு திருப்பியும் வந்து மேலே ஏறணும்னு பார்த்துட்ருக்கான். அதுவும் நான் ஃபோன் எடுத்துட்டேன் அப்படின்னா வீடியோ எடுக்கிறாங்கன்னா அப்படியே ரொம்ப ஷை ஆயிடுவார். அப்படி குனிஞ்சுப்பான் பாருங்கள். பசிச்சிருச்சு போல். ஸோ சாப்பாடு கொடுக்கணும். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் நான் ஒன்றும் பண்ணல. சண்டே வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னா அப்புறம் நான் இவங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு போகணும். வேணாண்டா அதே கடையில் ஆர்டர் பண்ணிடலான்னு. எனக்கு மக்கி கி ரோட்டி சர்சோं का साग அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சாபி டிஷ். அது வந்து ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு ஆசை. ஸோ நம்ம சென்னையில் அங்கே ஒழுங்காக கிடைக்கல. அதனால் இங்கே கபூர்ஸ் கேஃபே அப்படிங்கிறதுல ரிவ்யூ கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவன் வந்து சோலே பட்டூரை ஆர்டர் பண்ணியிருந்தான். எனக்கு வந்து ஒரு மீலாக வாங்கியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 2 மக்கி கி ரோட்டி சர்சோं का साग, கொஞ்சமாக குர்குரே பிண்டி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு சப்ஜி, நிறைய பட்டர், கொஞ்சமாக தயிர் பச்சடி எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. சோலா பட்டூரா வந்து நல்லா இருந்தது. சர்சோं का साग எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. The next morning. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒன்றும் வீடியோ எடுக்கல. அப்படியே நல்லா படுத்து தூங்கி ராத்திரி சைட் டிஷ் எல்லாம் இருந்தது. சாதம் மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு. காலையில் பாருங்கள் திரும்பியும் அதே தான். இறங்கினதுக்கப்புறம் திரும்ப ஏறணும் அப்படின்னு க்யூட்டாக பார்த்துட்ருப்பான். அபி ஆஃபீஸ் கிளம்பிட்டான். வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் இவங்க கூட உட்காந்துட்டு இருந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போய் இது இன்றைக்கி வந்து சீரியல்ஸ் தான் சாப்பிட்லான் இருக்கேன். முஸ்லி மாவெல்லாம் இருக்குது. அதனால் நேற்று வந்து அந்த இதெல்லாம் ஹெவியாக இருந்தது இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக பால் சூடு பண்ணிவிட்டு அபி ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தான். ஸோ அதை வந்து சூடான பாலில் போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படம் பார்க்க போகிறேன். ஏன்னா காலையிலே சொன்ன மாதிரி 8 மணிக்குள்ளே வீடு பெருக்கி மிஷின் போட்டு எல்லா வேலையும் முடிச்சு குளிச்சு எல்லாம் ஆச்சு. ஸோ இப்போது மத்தியானம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஒரு காலையிலே முஸ்லி சாப்பிட்டனால 12:30 மணி தான் ஆகுது. அதனால் ரொம்ப பசிச்சது. சப்பாத்தி மாவு பிசைஞ்சது ஃப்ரிட்ஜில் இருந்ததா. ஸோ வெங்காயம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு பரோட்டா பண்ணலான் இருக்கேன். நேற்று அந்த சோலை பட்டூரை கூட க்ரீன் சட்னி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்டஃப்டு பரோட்டா நல்லாயிருக்கும். சரி உருளைக்கிழங்கெல்லாம் வேண்டாம், வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு செய்யலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி, ஆனால் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மட்டும்தானே ஒரு 2 பரோட்டா ஸ்டஃப் பரோட்டா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். மல்லி இலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கூட நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கும் வச்சு தரலாம், ட்ராவலுக்குமே கூட எடுத்துகிட்டு போகலாம். வெங்காயம் அப்படிங்கிறனால சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இது வந்து கொஞ்சம் கண்ணாடி பழம் ஆற அளவுக்கு வதக்கிக்கணும். நான் இன்றைக்கி இது கூட இஞ்சி பூண்டு இல்லை பேஸ்ட்டு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா பொடியாக கட் பண்ண வெள்ளைப்பூடு சேர்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா பொடியும் ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். அபி வந்து சப்ஜி மசாலான்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தான். அதுக்கு பதில் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன். அது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் ரொம்ப இருக்காது. பச்சை மிளகா வேணும்னாலும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது பாருங்கள், இந்த கேட்சோட சப்ஜி மசாலான்னு இருந்தது அபிக்கிட்ட. ஸோ அதுவுமே கூட கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். கெச்சப் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங்க்கு வந்து ரொம்ப ஈரமாக இருந்தது அப்படின்னா வெளியில் நம்ம அதை ரோல் பண்ணுறப்ப வந்துடும். அதனால் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக கடலை மாவு சேர்த்தா நல்லாயிருக்கும். இவங்ககிட்ட கடலை மாவு இல்லாதனால அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அந்த மாவு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையும் சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இது கொஞ்சம் ஆறட்டும். ஏற்கனவே பிசைஞ்ச மாவு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 3 சப்பாத்திக்கு இருந்தது. நான் 2 தான் செய்ய போகிறேன். 1 பாக்கி வச்சுட்டு அப்புறம் சாயங்கால டைமில் சீனி வச்சு கூட சீனி பரோட்டா செஞ்சுக்கலாம். ஸோ அந்த அரிசி மாவு வச்சு நல்லா பெருசாக சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை பாருங்கள். அதனால தான் நான் சண்டேவும் ஒன்றுமே பண்ணலை, வெளியவும் போகல. அதனால் vlog ஒன்றும் எடுக்கலை. ஸோ ஒரு நாள் கேப் விட்டுருச்சு. சரி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோம், இந்த பரோட்டா ரெசிபி கூட யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளாக அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ட்ரை மாவு உள்ளே அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். 2 இதுக்கு கரெக்டாக அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். 2 வெங்காயம் அப்படிங்கிறனால 2 பரோட்டாக்கு சரியாக வரும். இதுவுமே கூட நம்ம கொஞ்சம் முக்கோணம் ஷேப்பில் உள்ளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆலு பரோட்டா மாதிரி ரவுண்டாக பொட்டலம் மாதிரி கட்டிலாம் செய்ய போகிறதில்ல. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம சப்பாத்தியாக திரட்டிடலாம். ஸோ மேலே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, அப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை அதையும் வச்சுட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் வந்து மாவெல்லாம் சேர்த்து வதக்குனனால ஈரப்பதமாக இருக்காது, ஓரளவுக்கு நமக்கு திரட்டுறதுக்கு நல்லாவே வரும். மாவு சேர்க்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஈரமாகவே இருக்கும். வெங்காயம் வந்து சொதன்னு இருக்கும், ஃபில் பண்ணுறப்ப சரிப்பட்டு வராது. ஸோ தவா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கமும் நெய் போட்டு சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஸ்டஃப்டு ஆனியன் பராத்தா ரெடி. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்னு ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. சூடாக ஒரு கப்பு டீ இல்லைனா கெச்சப் அப்படியே சாப்பிட்றதுக்குமே கூட நல்லா தான் இருக்கும். இல்லைனா நார்த் இந்தியன் ஸ்டைல் அந்த க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, அது வச்சும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ ஏற்கனவே சட்னி பாக்கி இருந்தது, அதனால தான் சரி மாவும் இருக்குது, நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எனக்கு இது தான். நைட்டுக்கு வந்து தோசை மாவு இருக்குது, சட்னி அரைச்சிட்டு டின்னர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ டிவி பார்த்துட்டே என்ஜாய் பண்ண போகிறேன். ஹோப் இந்த குட்டி vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.